வணக்கம். நம்ம நடந்து முடிந்த இந்த பிடி நியமனத் தேர்வில் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான மதிப்பெண் அனாலிசிஸ் பண்ணப்பட்டது நம்ம சேனலில். அதில் இருந்து இப்போ அதில் என்ன நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு, அதுலேருந்து நம்ம என்ன கட் ஆஃப் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 125 மதிப்பெண் ஃபஸ்ட் மார்க்காக இருந்தது. இப்போ அதில் 100க்கு மேலே மதிப்பெண் எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 339 பேர் 100 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருக்காங்க. அதில் 91லேருந்து 95 வரைக்கும் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா 428 பேர். அதுக்கு முன்னாடி 96லேருந்து 100 வரைக்கும் மதிப்பெண் எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா 291 பேர் எடுத்திருக்காங்க. 86லேருந்து 90 வரைக்கும் பார்த்திங்கன்னா 598 பேர் அந்த மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. இதில் நமக்கு காலி பணியிடங்கள் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 355 காலி பணியிடங்கள் இருக்குது. இதை வச்சுக்கிட்டே நம்ம 100 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே போல் 96க்கு மேலே எடுத்தால் தான் சார் கிடைக்குமா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடையாது. 86க்கு மேலே எடுத்தால் தான் சார் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் உங்களோட பணி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவான மனநிலைக்கு வரலாம். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, வெறும் மதிப்பெண்ணை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம் முழுமையாக 100% நம்ம இந்த கட் ஆஃபை கணிச்சு சொல்லிட முடியாது உறுதியாக. நம்மளுக்கு கிடைக்கின்ற தகவல் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் நம்மளுக்கு தெரிவித்த தகவல், அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் நம்ம கிடச்சிருக்கோ அதெல்லாம் வச்சு போடுற அனாலிசிஸ் மூலமாக கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 60 to 70% இந்த ரேஞ்சில் இருக்கலாம் என்று கணிக்கலாம். அது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு அதிகம். அதுதான் இருக்குது. இப்போதைக்கு டிஆர்பிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க டேட்டானா வெறும் மதிப்பெண் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க அந்த கேண்டிடேட் என்ன கம்யூனிட்டி, ஆணா பெண்ணா, ஃபிசிக்கலி சேலஞ்சடா, செகண்டரி கிரேடு டீச்சரா, இந்த மாதிரியான நிறைய வகைகள் இருக்குது. இதில் எதுவுமே தமிழ் வழியில் படித்தவர்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. தெரியாத வகையிலேயும் ப்ளஸ் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் தெரிவித்த மதிப்பெண்கள், அப்புறம் அவங்க ஆனா பெண்ணா, அவங்க எடுத்த மதிப்பெண், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம். லென்த்தாக போகும். நீங்கள் உங்களோட மதிப்பெண்ணை வச்சு இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த மதிப்பெண் ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துருவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 125 மதிப்பெண் 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. 123 ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 122 1, அதுக்கப்புறம் 120 ஒரு 4 பேர் எடுத்திருக்காங்க. இப்படியே போனோம் அப்படின்னா அந்த 112 தான் ஒரு 13 பேர் எடுத்திருக்காங்க. 110 ஒரு 17. அந்த 110க்கு கீழே வர பார்த்திங்க அப்படின்னா டபுள் டிஜிட்டில் வருது. அந்த சரியாக சொல்ல போனால் பார்த்திங்க அப்படின்னா 106லேருந்து பார்த்திங்கன்னா 106ல் 25 பேர், 105ல் ஒரு 31 பேர், 104ல் ஒரு 25 பேர், 103ல் 45, 102ல் 41 பேர், 101ல் 49, 100ல் பார்த்திங்கன்னா 51 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ 101 வரைக்குமே கிட்டத்தட்ட 339 பேர் எடுத்திருக்காங்க. அடுத்தது 96 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 291 பேர் எடுத்திருக்காங்க. 91 வரைக்கும் 428 பேர் எடுத்திருக்காங்க. 86, அதாவது 86லேருந்து 90 வரைக்கும் 598 பேர் எடுத்திருக்காங்க. 81லேருந்து 85 வரைக்கும் 798 பேர் எடுத்திருக்காங்க. 76லேருந்து 80 மதிப்பெண் வரைக்கும் 1030 பேர் எடுத்திருக்காங்க. 71லேருந்து 75 வரைக்கும் 1484 பேர் எடுத்திருக்காங்க. 66லேருந்து 70 வரைக்கும் பார்த்திங்கன்னா 1915 பேர் எடுத்திருக்காங்க. 61லேருந்து 65 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2422 பேர் எடுத்திருக்காங்க.
அடுத்தது 56லேருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2076 பேர் எடுத்திருக்காங்க. அடுத்தது 51லேருந்து 55 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1077 பேர் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக 45லேருந்து 50 வரைக்கும் எடுத்தது பார்த்திங்கன்னா 286 பேர் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 12744 பேர் வந்து இந்த தேர்வில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் மார்க் வந்து 45 மதிப்பெண் எடுத்தவர்கள் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் மார்க்கை பார்த்தது வரைக்கும் இப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த அனாலிசிஸ் பார்க்கலாம், எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் மார்க் எவ்வளோ வந்து ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு, எவ்வளோ பேர் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 74லாம் பார்த்தீங்கன்னா 296 பேர் எடுத்திருக்காங்க. 275 பார்த்தீங்கன்னா 264 பேர் எடுத்திருக்காங்க. இதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மார்க்கில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்கங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு தடவை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம போஸ்டிங்க்கு வருவோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 355 பேர் வேக்கண்ட்டு. இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஜிடியில் ஒரு 89, பிசியில் 74, பிசிஎம் வந்து 11, எம்பிசி வந்து 65, எஸ்சி 76, எஸ்சிஏ 15, எஸ்டி 25, டோட்டலாக 355 வேக்கன்சி இருக்குது. இப்போ ஜென்ரல் டர்ன் பார்க்கலாம். ஜென்ரல் டர்னில் 89 பேர் வந்து காலி பணியிடங்கள் ஜென்ரல் டர்னில் எடுப்பாங்க. இப்போ 100க்கு மதிப்பெண்கள் மேலே எடுத்தவங்க நம்ம லிஸ்ட்டு நம்ம சொன்னோம். அதில் வந்து அந்த 89 பேர் வரிசையாக போட்டுருவாங்களா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்கன்னா இதில் வந்து மேஜர் கேட்டகரி மட்டும் எடுத்திருக்கேன். ஜென்ரல் டர்னில் உமன், அப்புறம் வந்து உமன் ரிசர்வேஷன் 30% இருக்குது, அதுவும் தமிழ் மீடியம் இருக்குது, அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மேஜராக எஸ்ஜிடிக்கு வந்து ஒரு 10% கொடுத்துருக்காங்க. இவங்களது மட்டும்தான் எடுத்திருக்கேன். மற்ற இதில் பெருசாக வந்து இந்த பிடபிள்யூடியில் இதெல்லாம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணலை. அவங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே வந்து அவங்களுக்கான பணி வாய்ப்பு கிடைக்கும். அப்படி சப்போஸ் அந்த கேட்டகரியில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸாக எஸ்டி இவங்கெல்லாம் வச்சு மறுபடியும் திருப்பி அடுத்த எக்ஸாமில் போடுவாங்கங்கிறதுனால அதை பெருசாக கன்சிடர் பண்ணலை. இப்போ வந்து ஜென்ரல் டர்ன் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். ஜென்ரல் டர்ன் எடுத்திங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரலாக 36 போட்டிருக்காங்க. 36 சீட் இருக்குது. அந்த 36 சீட்டு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் 125லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வராங்க. 125லேருந்து 36 பேர் வந்து அப்படியே வரிசையாக எடுத்துகிட்டே வருவாங்க. 36 பேர் எடுத்து வரப்போ அதில் சப்போஸ் வந்து அந்த 36 பேரில் உமன் வரலாம். உமன் வந்தாங்க அப்படின்னா இந்த உமனில் ஜென்ரல் டர்ன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரல் டர்ன் உமனில் வந்து 21 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று வந்து குறைஞ்சிரும். அவரே போல் வந்து ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் சப்போஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு வர அந்த 36 மதிப்பெண்ணில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறையும். சப்போஸ் யாருமே வந்து 36 பேருமே வந்து உமனாவோ இல்லை தமிழ் மீடியமாகவோ இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் யார் வருவாங்க அப்படின்னா வெறும் ஜென்ஸ் மட்டும் ஹையாக எடுத்த 36 பேர் வரிசையாக வருவாங்க. இல்லை இன்கேஸ் வந்து உமன் யாராவது அந்த 36 பேரில் வந்தாங்க அப்படின்னா இந்த உமன் வந்து இங்கே குறையும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து அந்த உமன் இங்கே குறையும். அந்த 36 வந்து கீழே இன்னும் இறங்கும். அதில் உமனில் ஒன்று குறைஞ்சிட்டு 36க்கு பதிலாக 37, 8 அதுக்கு அந்த மார்க்கு கீழே வரும். சரிங்களா? இதில் ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னா உமன்ஸ் வந்து அந்த அதிக மார்க்கில் அந்த 125க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம மார்க்குக்கு போகலாம். இதில் பாருங்கள், இந்த மார்க்கில் ஃபஸ்ட்டு வந்து 36 ஜென்ரல் டர்ன் வந்து 113 வரைக்கும் வந்துடுங்க. 113 வரைக்கும் வந்துடுது. சப்போஸ் இதில் வந்து ஜென்ரல் டர்ன் உமன் யாராவது இந்த 113 மார்க்குக்கு மேலே 113லேருந்து 125 மதிப்பெண்ணுக்குள்ளே யாராவது உமன்ஸோ இல்லை உமன் தமிழ் மீடியமோ இல்லை வந்து ஜென்ரல் டர்னில் தமிழ் மீடியம் யாராவது படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதில் வந்து 21 உமன் இருக்காங்க. ஜென்ரல் டர்னில் ஒரு 16 தமிழ் மீடியம் இருக்காங்க. ஜென்ரல் டர்னில்
உமனில் ஒரு தமிழ் மீடியம் வந்து ஒரு 2 போஸ்ட் இருக்குது. இதில் எஸ்ஜிடி வந்து 9 போஸ்ட் இருக்குது. இந்த எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எஸ்ஜிடியும் அந்தந்த இது பேசிக்காக பிரிப்பாங்க. தமிழ் மீடியம் இந்த கம்யூனிட்டி வைஸாக பிரிப்பாங்க. நான் இந்த ஜெனரல் கேட்டகரியில் இந்த எஸ்ஜிடி காமனாக நான் அப்படியே 9 போஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து 9 போஸ்ட் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சப்போஸ் 9 போஸ்ட் அந்த கேட்டகரியில் யாரும் இல்லை அப்படின்னா அதை அப்படியே வந்து நம்ம ஜென்ரலுக்காக நம்ம மாற்றிடுவாங்க. அது ஒரு 9 போஸ்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து இதில் வந்து அந்த அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 36 மதிப்பெண் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 125லேருந்து 113 வரைக்கும் 36 மதிப்பெண் நம்மளுக்கு வந்து 36 பேர் எடுக்கிறாங்க ஜெனரல் டர்னில். அதில் சப்போஸ் இதில் யார் வேணும்னாலும் இந்த 36ல் கீழே இருக்கவங்க வரலாம். யார் அப்படின்னா, ஜெனரல் டர்ன் உமனில் வரலாம், ஜெனரல் டர்ன் தமிழில் வரலாம், ஜெனரல் டர்ன் உமன் தமிழ் மீடியத்தில் வரலாம், எஸ்ஜிடி வரலாம். இவங்க யாராவது எஸ்ஜிடி இவங்க இப்போ இந்த சொன்ன கேட்டகரியில் யாராவது அந்த 36 பேர்த்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த சொன்ன கேட்டகரியில் ஒரு 5 பேர் 36க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த 5 மதிப்பெண் வந்து ஜெனரல் டிக்கு கீழே வரும். எதில் வரும் அப்படின்னா, அடுத்த 5 மதிப்பெண் வந்து ஒரு 112ல் வந்து ஒரு 5 பேர் வந்து அடுத்த கேட்டகரிக்கு வந்து அந்த ஜெனரல் கேட்டகரிக்கே வந்து போவாங்க. அப்போ அதே சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, ஜெனரல் டர்ன் உமனில் வந்து ஒருத்தர் மேலே வந்து 36க்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா, அதில் ஒரு வந்து போஸ்ட் வந்து அந்த உமனுக்கு வந்து குறையும். அப்படியே குறைச்சி கால்குலேஷன் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்படி கால்குலேஷன் பண்ணிட்டு வர்றது தான் வந்து இந்த மெத்தட். இது வந்து உங்களுக்கு நல்லா புரியுதான்னு பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸுக்கும் இந்த உமன் கேட்டகரிக்கும் என்ன அப்படின்னா, அவங்க ஜெனரல் டர்னில் இருக்கவங்க மேலேயே வந்து அதிக மதிப்பெண் எடுத்தவங்க பிஎஸ்டிஎம்மில் வந்து ஜெனரல் கேட்டகரியிலே போயிட்டாங்க அப்படின்னா, கீழே குறைவான மதிப்பெண் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து 75 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஒரு 70 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிஎஸ்டிஎம் சார் எனக்கு வந்து 75 மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த அதிக மதிப்பெண் எடுத்தவங்கெல்லாம் வந்து ஜென்ரல் டர்னில் போயிட்டாங்க. உங்கள் கம்யூனிட்டி டர்னுக்கு வந்து அவங்க ப்ராப்ளம் இல்லாத சுச்சுவேஷனில் வந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டி டர்னில் பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் சொல்லப்போனால் ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 108, 109 இல்லைனா குறைஞ்சபட்சம் 107 இதிலையே வந்து மேஜர் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் டர்ன் கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக வந்து இந்த கட் ஆஃபில் தான் இருக்கும். உமன் பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ் மீடியம் ஜெனரல் டர்ன் தமிழ் மீடியத்தை பொறுத்த வரைக்குமோ இல்லை எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்குமோ மதிப்பெண் வந்து கீழே வரலாம். மற்றபடி ஜெனரல் டர்ன் பொதுவான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 108 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிசி பார்த்தோம் அப்படின்னா, பிசி வந்து 108லேருந்து ஒரு 104 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதில் வந்து தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு உமன் கேண்டிடேட்ஸுக்கும் ஒரு 2-3 மார்க் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 103 வரைக்கும் நம்ம வந்து இந்த பிசிக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக எம்பிசி பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து பிசி முஸ்லீமுக்கு வந்து நான் இதில் சொல்லலைங்க. அதில் வந்து ஒரு 11 போஸ்ட்டு தான் இருக்குது பிசி முஸ்லீமுக்கு. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஓசியில் பிசி முஸ்லீம் போயிட்டாங்க, டாப் மார்க் எடுத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா, கீழே பிசிஎம் குறைந்த மதிப்பெண் எடுத்த பிசிஎம்மில் இருக்கவங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். சப்போஸ் அவங்க ஜிடியில் போகலை அப்படின்னா, அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் பணி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலே எதுவும் வந்து மதிப்பெண் யாரும் எடுக்கலை அப்படின்னா பிசிஎம்க்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 65 போஸ்ட் இருக்குது எம்பிசியில். இப்போ நம்ம 103 அப்படின்னு எடுத்தோம்னா, எம்பிசி வந்து 103 கீழே தான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. எம்பிசியும் மேலே இருப்பாங்க. எம்பிசி அந்த ஜென்ரல் டர்னில் போனதை போக மீதி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 103, 101, 102 இந்த ரேஞ்சு வரைக்குமே நம்ம வந்து அதிகபட்சம் மிஞ்சி போனால் நம்ம வந்து 100 வரைக்கும் எம்பிசி பார்க்கலாம். இது நான் எம்பிசி அந்த கட் ஆஃப் மதிப்பெண் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து தமிழ் மீடியம் குறைவாக மதிப்பெண் போகும். ப்ளஸ் வந்து உமனாக இருந்தால் அப்படின்னா இன்னும் 2 மார்க் வந்து குறைவாக போகுங்க. அடுத்ததாக எஸ்சி பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்சியும் வந்து 100 மதிப்பெண்கள் மேலே எடுத்தவங்கலாம் நிறைய இருக்காங்கங்க. அந்த எஸ்சி மதிப்பெண் பார்க்கும்போது எஸ்சிக்கும் வந்து ஒரு 95 இல்லை அப்படின்னா ஒரு 93 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு 95 எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்.
ஏன்னா அதுலேயே வந்து 291 பேர் இருக்காங்க. வெறும் 76 போஸ்ட்டில் எஸ்சி உமனுக்கு வேணும்னா நீங்கள் 93, 92 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்சி உமன் தமிழ் மீடியம் வந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90க்கு கீழே எதிர்பார்க்கலாம். எஸ்சி உமன் தமிழ் மீடியம் ஒரு 2 போஸ்ட்டு தான் இருக்குது. அதில் யாரும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 90க்கு கீழே வந்து ஒரு 2 போஸ்ட் எதிர்பார்க்கலாம். இது எஸ்சி பொறுத்த வரைக்கும். எஸ்சிஏ வந்து ஒரு 15 போஸ்ட் இருக்குங்க. நான் அதை வந்து கன்சிடர் பண்ணல. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் அந்த 100லேருந்தே நம்மளுக்கு வந்து மதிப்பெண்கள் இருப்பாங்க எஸ்சிஏல. எஸ்சிஏலையும் வந்து ஒரு 95, 93 வரைக்கும் நம்ம எஸ்சிஏ தமிழ் மீடியம் வந்து 90 வரைக்கும் நம்ம எஸ்சிஏ தமிழ் மீடியமும் பார்க்கலாம். அடுத்ததாக எஸ்டி வந்து 25 போஸ்ட் இருக்குது. எஸ்டியில் சப்போஸ் வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு கிடைக்கும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் வேக்கண்ட் இல்லை அப்படின்னா, அந்த ஆட்களே இல்லை அப்படின்னா அதை வந்து பேக்லாக் வேக்கன்சியாக தான் வைப்பாங்க. எஸ்டி பொறுத்த வரைக்கும் 12 போஸ்ட் இருக்குது. எஸ்டிக்குமே கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து ஒரு 90 ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் எஸ்டி உமனாக இருந்தால் இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டி தமிழ் மீடியமாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 மதிப்பெண்களுக்கு கீழேயே எஸ்டி தமிழ் மீடியமாக இருந்தால் வாய்ப்பு உண்டு. 75, 70, 60, 65 வரைக்குமே போகலாம். எஸ்டி உமனில் இருந்து தமிழ் மீடியமாக இருந்தால் இன்னும் வந்து மதிப்பெண் வந்து குறையும். எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே எஸ்டியாக இருந்தால் பணி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எஸ்சிக்கும் வந்து ஒரு 8 போஸ்ட் எஸ்ஜிடி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரும்பாலும் வந்து இந்த பிடபிள்யூடியை வந்து நான் இதில் குறிப்பிடலை. இதுதான் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அனாலிசிஸ்ங்க. இது வந்து ஒரு இந்த மதிப்பெண்ணை வச்சு இந்த ரேஞ்ச் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னது போல் இதில் யாரும் வந்து டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டியோ இல்லை வந்து ஜெண்டரோ இதில் வந்து குறிப்பிடலை. மேபி விரைவில் வந்து இது வரலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து அந்த டெட்டோட வெயிட்டேஜ் மார்க் மதிப்பெண் இருக்குது. அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் போடுறப்ப அந்த மேக்ஸிமம் 5.5 மதிப்பெண் போடுறப்ப அதுலேயும் மாறுதலுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது எல்லாமே மாறும். இது வந்து இப்போதைக்கான ஒரு டெம்பரவரி ஒரு அனாலிசிஸ். நீங்கள் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, இவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி வச்சு இந்த ரேஞ்சில் இருக்கா, இவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு மதிப்பு தான். எனக்கு தெரிஞ்ச தகவல், மாணவர்கள் கொடுத்த தகவல், இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்காங்க அவங்க தெரிவித்த தகவலின் அடிப்படையில் மட்டும்தான் இதை வந்து போட்டிருக்கு. இது முழுக்க இதையே நீங்கள் நம்ப வேண்டாம். இது வந்து உங்களோட வந்து ஒரு புரிதலுக்கு மட்டும்தான். அதே போல் இந்த இடஒதுக்கீடு பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெளிவாக தெரியல அப்படின்னா என்னோடய சேனல்லேயே இது மாதிரி டிஎன்பிசி இந்த ஒரு கோர்ட் விவகாரம் வந்து நான் விஷயத்தை நான் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த போஸ்ட்லாம் எப்படி பிரிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியும். பேசிக்கான இந்த நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். இது பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாமல் இருந்தது அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. இது பிரச்சனை வந்து நிறையா டிஎன்பிசிலையும் சரி டிஆர்பிலையும் சரி போய் கோர்ட் மூலமாக போய் நிறைய தீர்வுக்கு உட்பட்டு தான் இப்போ வந்து டிஆர்பி வந்து சரியாக அந்த விஷயத்தை வந்து இடஒதுக்கீடு முறையை வந்து பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த என்னோடய சேனலில் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மற்றொரு வீடியோவில் ஒரு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி நல்ல தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஏதாவது ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.